ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ப்ரெட் ஃப்ளவர் கட்லட் அதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது எப்படி உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் எப்படி கிறிஸ்பியாகவும் இருக்குன்னு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு 8, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ப்ரெட்டு துகள், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் குறைவாக, உப்பு சிறிதளவு. ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த வெட்டி எடுத்த ப்ரெட்டோட ஓரத்தை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் நம்ம இன்னொரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதை நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல ப்ரெட் ஸ்லைசஸ், அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் 4 சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு பிணையும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலாக்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கையை வச்சு நல்லா ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு பிசையுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்து இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு நம்ம வடைக்கு போடுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அந்த மாவு ரெடியாகி கிடைக்கும். நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை எடுத்து வடை போல் தட்டிக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட பொரிச்சு எடுக்கலாம். நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளவர் ஷேப்பில் கத்தியை வச்சு வெட்டி எடுக்கிறேன். அதை எப்படி வெட்டி எடுக்கிறேன்னு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதை வெட்டின பிறகு அங்கே ப்ரெட் துகள் வச்சுருக்கேன்ல அதில் தொட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ப்ரெட் துகள் எப்படி செய்யணுன்னா, தோசைக்கல் வச்சு அதில் இந்த 2 ப்ரெட் எடுத்து நல்லா சூடுபடுத்தி கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ப்ரெட் துகள் தயாராகிடும். மீதி இருக்கிற மாவை நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. தீ மிதமான இதுலேயே இருக்கட்டும். அடுத்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஃப்ளவரை அதில் போடுங்க. ஒரு கரண்டி வச்சு போடுங்க. அப்படியே கையால் போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர வரையும் வேக விடுங்க. வேக விட்டதும் கரண்டி வச்சு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா ப்ரெட் ஃப்ளவர் கட்லட் தயாராகிடுச்சு. செகண்ட் ரெசிபி ப்ரெட் ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டின் ஓரத்தை வெட்டிட்டு அதனுடைய ஓரங்கள், சர்க்கரை 1/2 கப், தேன் சிறிதளவு. அந்த ப்ரெட்டின் ஓரம் எடுத்துருக்கோம்ல அதை நல்லா ரவுண்டாக சுற்றி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு அதை டூத் பிக்கை வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது வராது, உடஞ்சி தான் போகும். நீங்கள் நல்லா ரவுண்டாக சுற்றுனீங்கன்னா அழகாக வந்துடும். அதை டூத் பிக்கை வச்சு குத்தி எடுத்துகிட்டு அது போல் எல்லாத்தையும் குத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வைங்க. மிதமான தீயிலேயே இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் கப் சுகர் இருந்துச்சுல அதை நான் தோசைக்கல்ல போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை நான் கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சர்க்கரை இலகி ஒரு கேரமல் ஸ்டேஜில் வரும். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட் ஃப்ளவர் டூத் பிக்கை நான் இதில்
வச்சு எடுக்கிறேன். வச்சு எடுத்துட்டு திருப்பி டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த சர்க்கரை மெல்ட் ஆகுனா அந்த கேரமலில் வந்து அது வந்து ஒன்றோடு ஒன்றா ஒட்டி நல்லா டோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் டூத்பிக் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பிரெட் ஸ்வீட் ரெசிபி வந்து தயாராகிடும். இதனால் இந்த ப்ரெட்டை வெட்டி எடுத்துகிற அந்த ஓரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சிட்டோம். உங்களுக்கு வேணும்னா இதை வந்து சுகர் சிரப்பு செஞ்சும் கூட நீங்கள் அதில் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.